வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 3 விரிவான் துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு அகழாய்வுகள். இது ஒரு பட்டிமன்ற நடையில் உங்களுக்கு பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ அகழாய்வுகள் என்பது என்ன அப்படின்னா, நிலத்தை ஆழமாக தோண்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புறது அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க காலத்தில் இந்த அகழாய்வுகள் எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னா, இந்த முன்னோர்கள் நிறைய புதையல் மண்ணுக்கடலை பதிச்சு வச்சுருப்பாங்க, நிறைய புதையல் கிடைக்கும் அப்படின்னு நோக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அகழாய்வு நடத்தியிருக்காங்க. அதுவே காலப்போக்கில் இந்த அகழாய்வு பணி வேறு நோக்கில் தொடங்கப்பட்டது. பழமையான பொருளை கண்டுபிடிச்சு அதை ஆய்வு செய்து அதை வச்சு அந்த காலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்ததையும் அறிந்து கொள்வதற்கு இந்த அகழாய்வு பயன்படுத்தப்பட்டது. சரி, இப்போ பாடப்பகுதி போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் இருக்க பாருங்கள், அது பார்க்கலாம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாது. அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராய்தல் ஆகும். அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகழாய்வில் கிடைத்த பொருள்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் உணர்த்துவன. இந்த அகழாய்வு எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய வரலாற்றை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதா இந்த அகழாய்வு என்பது தேவைப்படுகிறது. இப்போ அகழாய்வு செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கருவிகளாக எடுத்துகிட்டு நிலத்தை தோண்ட மாட்டாங்க. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே சிதைஞ்சிடும். ஏன்னா பல காலமாக மண்ணில் மக்கி இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆயுதம் வேகமாக பட்டால் கூட அது சிதைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்தை தோண்டி தோண்டி என்ன பண்ணுவாங்க, செதுக்கி தான் அந்த பொருளை முழுமையாக இருக்கிறத பார்த்து வெளியில் எடுப்பாங்க. புரியுதா? சரி, அப்போ இந்த அகழாய்வு எதுக்கு தேவைப்படுகிறது? இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம் வாழ்ந்த முன்னோர்களின் காலத்தை பிரித்து கூறுவதற்கு தான் இந்த அகழாய்வு தேவைப்படுகிறது. சரியா? இப்போ நம்ம பாடப்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பட்டிமன்ற அழைப்புதல். ஒரு பள்ளியில் இலக்கிய மன்ற விழாவில் பட்டிமன்றம் நடக்குது. இதில் நடுவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் பூங்குன்றன். யாரோட முன்னிலையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழாசிரியர் கலைவாணர் முன்னிலையில் இது நடக்குது. இப்போ இதில் என்ன பட்டிமன்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா, அதாவது தேவையானதா அல்லது தேவையற்ற செலவினமா? ஏன்னா அகழாய்வு என்பது ரொம்ப காலத்துக்கு நடக்கும் இல்லையா? ரொம்ப நாள் என்ன பண்ணுவாங்க, மண்ணை சிறிதாக தோண்டி ஆராய்ந்து அதில் அந்த பொருட்களை எடுப்பாங்க. அதுக்கு நிறைய வருடங்கள் கூட ஆகலாம். அதை வச்சு அந்த தலைப்பு இருக்குது, தேவையான ஒரு செயல்பாடா அல்லது தேவையற்ற செலவினமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அகழாய்வு என்பது தேவையானது அப்படின்றத மாணவர் ஃபாத்திமா, மாணவர் செல்வன் என்பவங்களும், அகழாய்வு தேவையற்றது என்ற தலைப்பில் மாணவர் முத்துவும் அன்புமேரியும் பேச போகிறோம். இதுதான் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காரு. பாடப்பகுதிக்கு போகலாமா? இது அது போகிறதுக்கு முன்னாடி கீழடி அகழாய்வுக்களை உங்களுடைய புத்தகத்தில் இது கொடுத்துருப்பாங்க. இந்த கீழடி அகழாய்வு என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு அகழாய்வு. நிறைய அறிவியல் செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அகழாய்வு தான் இது. இன்றைக்கும் இதை என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக பிரித்து ஆய்வு நடத்திட்டே வராங்க. இதில் பார்த்திங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. மதுரைக்கு நகருக்கு அருகே உள்ள கீழடி அப்படின்ற ஊரில் தான் இந்த அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த அகழாய்வில் நிறைய பொருட்கள் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. இன்னமும் அதை தோண்டிகிட்டே இருக்காங்க. அதை தோண்ட நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. கீழடி நம்ம ஒரு புதையல் நகரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆய்வாக தொடங்க நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு தமிழர்களுடைய பரிமாணம் இருந்திருக்கு. எந்த அளவு ஒரு தமிழ் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை நடத்திருக்கிறான் அப்படின்றத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். முன்னே அகழாய்வு பகுதியில் இறந்து போன உடல், இந்த எலும்புகள் இதை மட்டுமே கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த கீழடி அகழாய்வு என்பது முழுக்க தமிழன் எப்படி ஒரு நாகரிகமான ஒரு வரலாற்றை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான், எப்படி ஒரு நாகரிகமானதை உருவாக்கியிருக்கான் அப்படின்னு தொடர்பான பெரும்பான்மையான தடயங்கள் நமக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்குது. தோண்ட புதையல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. சரியா? இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சுடுமண பொருட்கள், உலோகப் பொருட்கள், அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள், ரத்தின வகைகள், பல்வேறு ஆயுதங்கள், அந்த கருப்பு சிவப்பு நிற பானைகள், அதுக்கப்புறம் சதுரங்க காய்கள். இன்னொன்று முக்கியமாக சொன்னோன்னா இந்த உரை கிணறு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உரை கிணறு, அது பானை ஓடுகள், நீர் சேகரிக்கக்கூடிய பெரிய பெரிய மட்கலன்கள், சின்ன சின்ன குடுவைகள், அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, சுடுமண் உருவங்கள் கிடைக்குது, சுடுமண் கூரை ஓடுகள் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து கிடச்சிட்டே இருக்குது. சங்கு வளையல்கள், அது மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பொருட்கள் மண்ணுக்கடையில் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று இல்லையா? சரி, இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாமா? முதல்ல வந்திருக்கக்கூடிய முத்து அப்படின்றவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய அகழாய்வு என்பது நமக்கு தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அகழாய்வு என்பது இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு செலவினம் என்ற தலைப்பில் தான் இவங்க பேசுகிறாங்க. அதாவது நம்மளாம் இப்போ எங்கே இருக்கோம், அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருது, நிறைய அறிவியல் சாதனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பழைய தலைமுறை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. செல்லிட பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழாய்வில் கிடைக்கும் செல்ல காசுகளை வைத்து என்ன செய்வது? கைக்குள்ளே உலகம் இருக்குது. ஒரு கைபேசியை வச்சுட்டு இந்த உலகம் முழுக்க இருக்க மக்கள் கூட நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம். உலகத்தையே சுற்றி வர அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அகழாய்வு என்பது முக்கியமானதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறா மனிதன், நிறைய அந்த ராக்கெட்டுக்கெல்லாம் விடுறான், நேரம் எங்கே போகிறான், வானலகத்துக்கு பறந்து செல்றான், இந்த செவ்வாய்க்கிரகத்தில் வாழ முடியுமான்னு பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த அகழாய்வு என்பது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது, அதையெல்லாம் விட்டு மண்ணோடுகள், இறந்தோரை சுமந்த மண் தாழிகள், இவற்றை கண்டறிந்து எதை சாதிக்க போகிறோம்? உள்ளங்கையிலே உலகம் இருக்குது, மடிக்கணினி இருக்குது. அந்த மடிக்கணினியில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் செத்துப்பவங்களை புதைக்கிற அந்த மண் தாழிகளோ இதெல்லாம் எலும்பு துண்டுகளோ நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. நம்ம இன்னும் நிறையா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், அறிவை விரிவு செய்து புதியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் நம்ம நம்மளோட அறிவை இந்த மாதிரி செயல்களுக்காக வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகழாய்வு என்பது தேவையற்ற ஒரு செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை முடிவு செய்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அகழாய்வு என்பது மிகவும் தேவையானது அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா, ஃபாத்திமா என்ற ஒரு மாணவி சொல்கிறாங்க. அதாவது மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கன்று, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. வெறுமே ஒரு இடத்துல மண்ணை அகழாய்வு செஞ்சு மண்ணை தோண்டி பார்த்து எலும்புகளை மட்டும் சேகரித்து வைக்கிறது வெறும் எலும்புகள் சேகரிக்கிறது மட்டும் கிடையாது. அது என்னோட முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்குரிய ஒரு கருவி தான் அந்த எலும்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடந்த காலம் ஒன்று இல்லாமல் நிகழ்காலம் ஒன்று இருக்குமா? இல்லையா? இப்போ இருக்கிற நிகழ்காலம் தான் எதிர்காலத்தில் கடந்த காலமாக மாறும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், கடந்த காலத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். கடந்த காலம் என்று ஒன்று இருந்தால்தான் நிகழ்காலத்தை நம்ம வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ எதிர்காலத்தில் அப்போ நம்ம இதை தான் கணிக்க முடியும். கடந்த காலம் ஒன்று இருந்தால் தான் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு. 150 ஆண்டுகளுக்கு முன் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் பூஸ்பட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். அதாவது 1863 ராபர்ட் பூஸ்பட் அப்படின்ற தொல்லியல் அறிஞர் இந்த பல்லாவரம் என்ற இடத்துல மனித எலும்புகளையும்
கற்களால் செய்யப்பட்ட கருவியும் கண்டுபிடிக்கிறார். இதுதான் முதல்ல அகழாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம். இந்த கற்கருவிகள் தான் வந்து இந்தியாவில் முதல்ல தோண்டி எடுக்கப்பட்ட கல் ஆயுதம். இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கற்களை வந்து கூர்மையான கற்களை வைத்து தானே ஆயுதங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, வேட்டையாடுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி கற்கருவி தான் வந்து இந்தியாவில் பல்லாவரம் என்ற இடத்துல வந்து கண்டெடுக்கிறாங்க. புரியுதா? இந்த கல் ஆயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோவையில் வந்து இதேமாதிரி அகழ்வாராய்ச்சி நடக்குது. அங்கே வந்து ரோமானியர்களுடைய பழங்காசுகளை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அடுத்தது அரிக்கைமேடு அகழாய்வில் வந்து ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரோமானியர்களும் வந்து தமிழர்களும் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, வாணிகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத இந்த அகழாய்வு மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து உறுதி செய்கிறாங்க. புரியுதா? இப்போ தங்க நாணயங்கள், அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த அழகு பொருட்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அப்போது தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டு ஆத்திச்சநல்லூரில் வந்து மறுபடியும் அகழாய்வு நடக்குது. அந்த அகழாய்வில் வந்து நிறைய முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முதுமக்கள் தாழி அப்படின்றது இறந்தவர்கள் உடலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய தாழ்களில் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை புதைச்சி வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மனதை எல்லாத்தையும் இதில் வச்சு மூடி வந்து மண்ணில் புதைப்பாங்க. இதுதான் முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய முதுமக்கள் தாழிகள் வந்து ஆதிச்சநல்லூர் அந்த அகழாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ளங்கையில் உலகம் இருக்குதுன்னு சொல்கிறோம், மடிக்கரணி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாமே இப்போ கண்டுபிடிச்சது தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது தான் இந்த மடிக்கரணியும் இந்த கைபேசி, திறன்பேசி, இது எல்லாமே. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அறிவியல் அடிப்படையில் சிந்திச்சு நல்ல பண்பாட்டுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? அந்த வாழ்க்கை அடிப்படை வச்சு தான் இப்போ நம்ம அதே மாதிரி நாகரிகமாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ பழமையில் இருந்து தான் புதுமை வந்திருக்கும். பழமை அழிச்சிட்டு புதுமை வராது. பழமை அடிப்படையாக வச்சு தான் என்ன ஆகும், புதுமையான கருத்துக்களும் வரும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழ்டம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழாய்வில் கண்ட சான்றுகளே ஆவணங்களாக திகழ்கின்றன. தமிழர்கள் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை வந்து வாழும்போது இயற்கையை சிதைக்காமல் வாழ்கிறார்கள். இப்போ இருக்க என்ன பண்ணுறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி கட்டினா ஒரு பெரிய காடை அழிச்சா போதும், பெருசாக நம்ம வந்து ஒரு தொழிலகம் வந்து உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை அழித்து தான் மனிதன் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கான். ஆனால் அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து தான் வாழ்கிறாங்க. தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைக்கும் பொழுது கூட இயற்கையை சிதைக்காத இயல்புடைகளாக மட்டும்தான் வந்து தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் தான் வந்து இந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அகழாய்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அன்புமேரி என்ற மாணவி என்ன சொல்கிறாங்கன்னா, அகழாய்வு என்பது தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் வந்து அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. சின்ன சின்ன நாடுகள் கூட புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மற்ற நாடுகளை வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நிறைய வந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னோடய தோழியை கூட என்ன பண்ணுறேன், இணையதளம் மூலம் நான் வந்து நேரடியாகவே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் இப்போ அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது. ஒரு விபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கை கால் எதாவது போயிடுச்சுன்னா கூட செயற்கையாக கை காலெல்லாம் பொருத்தி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி. இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இதயத்தில் வந்து ஏதாவது ஒரு அடைப்பு ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா இப்போ நான் இதய மாற்று அறுவை சிகிச்சை கூட இப்போ மருத்துவ அறிவியலில் வந்து மனுஷனை வந்து வாழ வச்சுட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது தீர்க்க முடியாத வியாதிகளை கூட தீர்க்கிறதுக்காக
நிறைய மருத்துவ அறிவியலாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கண் முன்னே நிறைய சாதனைகள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. உலகம் வந்து எங்கேயோ போகிற ஒரு போக்கில் போகும் பொழுது நமக்கு வந்து இந்த அகழாய்வு வந்து தேவையா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கண்டெடுக்கணுமா, இந்த அகழாய்வுக்குள்ளே நம்ம போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இருக்க அறிவு வளர்ச்சி எவ்வளோத்தில் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ என்றைக்கோ இறந்த தமிழர்களையும் வாழ்க்கையை பற்றி நாங்கள் அகழாய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது செல்வன் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கருத்தை சொல்கிறார். என்ன, அகழாய்வு என்பது மிக மிக முக்கியமானது, தேவையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அறிவியலுக்கு பகைவர்கள் அல்ல, ஆனால் அகழாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராக இருக்கின்றார். இதில் பவனந்தி முனிவரை வேறு சாட்சிக்கு இழுத்திருக்கிறார். அதாவது பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும், பழமையில்தான் வந்து புதுமை பிறக்கும், தனியாக வந்து புதுமை வந்து எங்கேயும் வந்துடாது. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், புதுமையான கருத்துக்களை நம்ம சொல்லுவோம். இப்போ தமிழர்கள் அன்றைக்கி ஆராய்ந்து பார்த்து பானையை சூடு பண்ணியிருக்காங்க, எத்தனை டிகிரி செல்சியஸில் சூடு பண்ணியிருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, அதை அடிப்படையாக வச்சு அதை சூடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ புதுமை வந்து தனியாக வந்துடாது, பழமையை அடிப்படையாக வச்சு தான் இந்த புதுமை வரும். அப்போ கடந்த காலத்தை ஆராய்ந்து கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நிகழ்காலத்தை வளப்படுத்திக்க முடியும். அப்போ கடந்த காலத்தை நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வருங்காலம் வந்து சிறப்பாக அமையணும், வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கடந்த காலமும் நமக்கு தேவை. நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கென்று தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மழை நீர் மழை நீர் வீணாக போகுது, ஆற்று நீர் தேவையில்லாமல் கடலில் கலக்குது. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் என்ன பண்ணுறோம், நம்மளுக்குரிய இடத்த கட்டமைச்சிட்டு கட்டடமாக கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பழங்காலத்து மக்கள் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மழை நீரையோ ஆற்று நீரையோ வந்து என்ன பண்ணாங்க, அங்கங்கே வாய்க்கால் மூலமாகவோ இந்த உரை கிணறுகள் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா தேக்கி வைத்து பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட பட்டறிவோடு வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய பழங்கால முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணோம், பயன்படுத்துகிறோம். இன்றைக்கும் நம்ம மழை நீரை வீணாக தான் ஆக்குறோம். இன்றைக்கும் அதே ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் அழிச்சிட்டு அது மேலே கட்டடங்களை மட்டும்தான் கட்டுறோம். அப்போ என்ன ஆகும், நம்ம இயற்கையை வந்து அழித்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கும் பொழுது அவள் பெருமழை பெஞ்சால் என்ன ஆகும், அந்த தண்ணி போத வழி இல்லாமல் அந்த நகரங்கள் முழுக்க தண்ணியில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்படுது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். சரியா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் பண்டை காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபட்டு இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம இன்றைக்கி வாழ்ந்தோன்னா நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இயற்கையில் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை இருந்துச்சுன்னு நம்மளுடைய வாழ்வும் வந்து வளமாக இருந்திருக்கும். நம்ம எப்போ வந்து இயற்கையை அழித்து நம்ம நடக்கிறோமோ அப்போ என்ன ஆகணும்னா பெரும் பாதிப்பு வந்து மனிதர்களுக்கு ஏற்படும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம், புதுசாக கண்டுபிடிப்புகள் வருது, இதை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நிறையா கண்டுபிடிப்பெல்லாம் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு கணினி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4-5 வருடங்கள் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பழுது ஏற்படுச்சா என்ன பண்ண முடியாத, திரும்பி எதை புதுசாக நம்ம உபயோகிக்க முடியலன்னு சொல்லும்போது அதை நம்ம தூக்கி போடுறோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து மடிக்கணினி இருக்குது, தொலைபேசி இருக்குது, ஃப்ரெண்ட்பேசி இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது, எல்லார் வீட்லேயுமே இருக்குது இல்லையா? அப்போ அது பழுதடைந்தால் என்ன பண்ணுவாங்க, 2 தடவை சரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உடனே தூக்கி போட்டு மறுபடியும் வேறு பொருளை வாங்கிப்பாங்க. அப்படி என்ன ஆகும் அப்படின்னு நிறைய வந்து பொருள்கள் தேக்கி வைக்கும் பொழுது இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அதனால என்ன ஆகுது அப்படின்னா மின்சாதன குப்பைகள் மட்டும்தான் வந்து நிறையா இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த மின்சாதன குப்பைகள் வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மண்ணில் போன மக்குமா, என்ன ஆகும், அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கும். இன்னொன்று அந்த மண்ணோட வளத்தையும் வந்து அது கெட்டு போயிடும். அப்போ சுற்றுச்சூழல் என்ன ஆகும், மாசுபாடு அமையும். இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா
நிறைய வந்து புற்றுநோயாளிகள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புற்றுநோய்கள் வந்து மக்களை வந்து தாக்கும். எதனால? இந்த மின் சாதன குப்பைகளால். அப்போ நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து சுடுமண்ணிலும் உலோகத்திலும் செய்து பயன்படுத்திய பொருள்கள் பல தலைமுறைகளை கடந்தும் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவோம். இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. எதிரணி கூறிய போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின்புதான் பயன்படுத்து தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வளர்ந்தது. அதாவது அறிவியல் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சூழலை வந்து நமக்கு அமைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, பயன்படுத்த தூக்கி எறி, பயன்படுத்த அதில் ஏதாவது ஒரு பழுது வந்துச்சுன்னா தூக்கி போட்டுடு. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் பயன்படுத்தி தூக்கி போட்டோன்னா என்ன ஆகும்? அதன் மூலமாக நிறையா மின் கழிவுகள் தான் அதிகமாகும். அதில் நிறைய பாதிப்புகள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பயன்படுத்தி தூக்கி எறி அப்படின்னு சொல்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையரை கூட பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகிறது. அதாவது நம்ம பெற்ற தாய் தந்தையர்களை கூட நம்மளால் இப்போ பார்த்துக்க முடியல இல்லையா? அவங்களும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு துணையாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்களையும் முதியோர் இடத்துல தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருவாகி வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகழாய்வு தரும் சான்றுகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த பண்பாடை அடிப்படையாக வச்சு வலிமையான ஒரு எதிர்காலத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்கிறார். இப்போ எல்லாருமே பேசிட்டாங்க. அதாவது அகழாய்வு என்பது மிக மிக தேவையானது அப்படின்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அடுத்து அகழாய்வு அப்படின்றது தேவையற்றது அப்படின்றதும் கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இப்போ நடுவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரெண்டு கருத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன சொல்வார்? இது தேவையா தேவையற்றதா அப்படின்றத முடிவு செய்து சொல்வார். இப்போ நடுவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு 2 அணிகளும் வாதிட்டுள்ளன. 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடரும் பொழுது பல உண்மைகள் உரைக்க தொடங்கி இருக்கின்றன. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? அதற்கு நம் புழங்கு பொருள் பண்பாடே சான்றாக இருக்கின்றது. தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறியது போல அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரானது கிடையாது. அறிவியல்லே வந்து 2 வகை உண்டு. அறிவியலில் 2 வகை உண்டு. ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். இந்த வணிக அறிவியல் அப்படின்னு சொல்கிறது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சி அதை விற்பனை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறையா வந்து அவங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க? எந்த பொருளை நம்ம அதிகம் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த பொருள் மீது என்ன பண்ணுவாங்க? அதிகம் முதலீடு செய்வாங்க. அது வணிக அறிவியல். இப்போ அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய நெகிழி குப்பைகள் வந்து சேரும். இந்த மின்சாதன குப்பைகள், நெகிழி குப்பைகள் இதெல்லாம் வந்து இந்த வணிக அறிவியல் மூலமாக சேரும். ஆனால் அகழாய்வில் கிடைத்த இந்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு முதலியவை வந்து புழங்கு பொருள்கள், கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருந்தன. இதெல்லாம் வந்து பல காலங்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து பயன்பாட்டில் இருந்துட்டுருக்கு. இயற்கையோடு இணைந்த பண்பாடு வாழ்க்கை நம்முடையது என்பதை அறிந்து கொண்டோம். இதுவே மக்கள் அறிவியல். அதாவது நம்ம வாழ்க்கை வந்து இயற்கையோடு இணைந்த பண்பாட்டோடு சேர்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து மக்கள் அறிவியல். இப்போ அறிவியலே வந்து 2 வகை இருக்கு இல்லையா? ஒன்று வணிக அறிவியல், இன்னொன்று மக்கள் அறிவியல். இப்போ வணிக அறிவியல் என்பது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல். மக்கள் அறிவியல் அப்படின்னு சொல்லப்படுறது இயற்கையோடு இணைந்து பண்பாட்டு வாழ்க்கை தான் வந்து மக்கள் அறிவியல் இல்லையா? அந்த மக்கள் அறிவியல் என்கிற இந்த மகத்தான சிந்தனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நம்ம என்ன பண்ணோம்? அமைச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த தலைமுறை கூட சிறப்பாக வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? அகழாய்வு
துணை நிற்கின்றது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அடிப்படை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகழாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடு அப்படின்னு வந்து நடுவர் தீர்ப்பு சொல்றார். புரியுதா? தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற தீர்ப்பினை கூறி கடைசியாக வந்து என்ன சொல்றாரு, அகழாய்வு என்பது மிகவும் தேவையான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த பட்டிமன்றமும் நிறைவு பெறுது. சரியா? அடுத்து இந்த பாடத்தில் கூட வினாக்கள் பார்த்தீங்கன்னா, தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும். ஏன்? இங்கெல்லாம் வந்து தொல்லியல் சான்றுகள் கிடைக்குதோ அந்த இடத்த வந்து நம்ம அகழாய்வு செய்யணும். அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய மக்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும். மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்பாட்டோட ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த அகழாய்வு என்பது தேவைப்படுகிறது. சரியா? அகழாய்வு வரலாறு முழுமை பெற பயன்படுகிறது. நம்முடைய வரலாறை வந்து முழுமையாக்குறதுக்கு வந்து அகழாய்வு என்பது தேவைப்படுகிறது. 2வது பாயிண்ட். அடுத்தது, அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் வந்து அம்மக்கள் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி அவர்கள் வரலாற்றையும் உணர்த்துகின்றது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அகழாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சிறுவினா வந்து வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வின் தேவை குறித்து உங்களது கருத்துக்களை தொகுத்துரைக்க அப்படின்றது. இதில் வந்து 2 வினாக்கள் மட்டும்தான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிதான வினாவிடைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த காணொலி பார்த்த உடனே என்ன பண்ணோம், இந்த 2 வினாக்களுக்கு விடையை வந்து உடைய ஆன்சர் நோட்டில் நீங்கள் எழுதியிருக்கணும். சரியா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.